ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து 3வது T20I பத்தி நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அண்ட் ஆப்வியஸ்லி நிறைய எண்டுல என்னது? எதுக்கு? ஏன்? உனக்கு இல்ல புரியலையா 3வது எதுக்கு? T20? சரி நீங்க முடிங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். சரி, ஓகே. 3வது T20 பத்தி இது பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஷோ ஸ்டார்ட் ஆஃப் பண்றதே ஒரு பேங்கரோட ஸ்டார்ட் ஆஃப் பண்ணலாம்னு இருக்கோம். 2 மேட்டர் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மேட்டர் வந்து உலகத்துல இன்னொரு பகுதியில இருந்து வந்திருக்கு. டாம் கரன், அதாவது எப்பவுமே எனக்கு பிடிச்ச 2 விஷயம், இந்த மாதிரி விஷயத்த பேசணும்னு ஆசை. என்னையா ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்க? ரூல்ஸ் ராமானுஜனா ஒழுங்கா ஃபாலோ பண்ண தேவையில்லையா? அப்படிங்கிற மாதிரி டாம் கரன் ரன் அவுட் ஆயிருந்தாரு IL T20ல. அந்த ரன் அவுட் வந்து தேர்ட் அம்பையர் ஒரு கொஞ்சம் கூட ஒரு பல ஆங்கிள் பார்த்து அது சொல்லுவாரு தெரியுமா? வடிவேல் சொல்லுவாரு தெரியுமா? நீ பார்க்க வேண்டியது பல துருவங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஆங்கிள் இருந்தும் பார்த்துட்டு தப்பான ஒரு டிசிஷன் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? இல்ல எதுக்கு இவ்வளவு நேரம்னு கேக்குறேன். பாத்தியா அந்த ரன் அவுட்ட? அதாவது ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். பால் வந்துட்டு பொலார்ட் அப்பதான் த்ரோ பண்ணிட்டு இருக்காரு. பால் பூரன் கிட்ட வரவே இல்ல. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் he didn't have an intention to steal a second run. அவர் அதை முடிச்சிட்டு நடக்கிறாரு. பட் பால் ஸ்டில் இன் பிளே அப்படிங்கும்போது நீங்க வந்துட்டு அதுவும் நீங்க இன்னொன்னு இது கிடையாது. ஏகப்பட்ட தர அந்த ஃபீல்டிங் கீல்டிங்லாம் பார்ப்பாங்க. அவர் காலு அவர் ஃபேமிலியே பவுண்டரிக்கு வெளியே இருக்கும். அதை 10 தடவை திருப்பி பார்த்துட்டு 1 ஃப்ரேம் பிஹைண்ட் 1 ஃப்ரேம் அப் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான டெசிஷன் கொடுப்பாங்க. அப்படிங்கும் போது நீங்க பேசி பிரயோஜனமே கிடையாது. நான் உங்களை கேட்கிறேன், as per the law the ball is still in play. நீங்க கிரீஸ விட்டு நடந்து போனாலும் சரி, if your intention is not for going for the second run, you are out of the crease, the ball is in play, you are out, bottom line. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, நீ சொன்னல his intention was not there to run ன்னு. இத ஒரு லைனா வந்து சொல்லிடுவாங்க நிறைய பேர் கமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்கும்போது. ஏன்யா இன்டென்ஷன்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. உள்ள நான் என்ன நினைக்கிறேங்கிறத பேஸ் பண்ணி நான் உள்ள ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. அதனால எட்ஜ்ல பட்டது அவுட் கொடுக்காம விட்டுறீங்களா? இப்ப விராட் வந்து ரொம்ப நல்ல விராட் கூட நல்ல மனசு, நல்ல தங்கமான மனுஷன் தான். எட்ஜ் வாங்கி ஸ்லிப்ல அவுட் ஆயிட்ட நல்ல மனசுக்காக அவுட் கொடுக்காம விட்டுருவீங்களா? என்னையா அநியாயமா இருக்கு? எது ரூலோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜாஸ் பட்லர் அவுட் ஆயிட்டார், நான் ரன் அவுட் பண்ணி, ஏன் அதனால அவருக்கு நல்ல மனசு எனக்கு கெட்ட மனசா? ரூலை ஃபாலோ பண்றதுக்குலாம் ஒரு பிரச்சனையா? டெட் பால் அப்படின்னா என்ன? ஒரு பால் பிளேல இல்ல, பொலார்டு த்ரோ போட்டாரு. இந்த பால் எப்ப மச்சி டெட் ஆகுது? நீ சொல்லு எனக்கு, எப்ப டெட் ஆகுது? Then there is no event that is going to happen and the ball settles in the wicket keeper. On the umpire's opinion, there is nothing more to happen. இங்க நான் இன்னொன்னு சொல்றேன் ஷா. இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல, இப்ப நம்ம சொல்றோம் இன்டென்ஷன் இல்லாம அவர் நடக்கிறாருன்னு. இதே பூரன் பாலை விட்டு பால் ஷார்ட் ஃபைன்ல போனா கபால்னு 2வது ரன் ஓடுவாங்களா இல்லையா? 100%. Even though there is no intention shown of running, the moment you see the ball slips out of Pooran's hands, I'm telling you, no matter what the situation is, the non-staker is going to say, come, let's run அப்படின்னு. அப்ப அந்த ஒரு ரன்னை நீங்க எடுத்துப்பீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பால் இன் பிளேன்னுவீங்க. ஆனா நீங்க எதையுமே யோசிக்காம முன்னாடி வருவீங்க. நான் வந்து பெயில் எடுத்து அவுட் கேட்டா அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட். அது ரூல்ஸ் என்ன இருக்கோ அது ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டார், அவர் பேரை சொல்ல விரும்பல. பரவாயில்லையே, ஹர்திக் பாண்டியா போலிங் போடும்போது ஆதில் ரஷீத் 2 அடி மேல வந்து நிக்கிறாரு. ஏ தம்பி, பேச போறோம். நம்ம முதல்ல என்ன பண்றோம்னா, சரி ஓகே அதை பத்தி பேசலாம். ஃபில் சால்ட் பாவம் IL T20லயே நான் சொன்னேன், அங்க ரன் பெருசா அடிக்கலன்னு. திருப்பி இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. நெவர்தலெஸ் a குட் பிளேயர். பட் டாம் பேண்டன் 200 அடிச்சு நொறுக்கி இருக்காரு. என்ன மச்சி, டாம் பேண்டனை திருப்பி கன்சிடர் பண்ணுவாங்களா இங்கிலாந்து? T20 வேர்ல்ட் கப் வேற அடுத்த வருஷம் வருது, கன்சிடர் பண்ணுவாங்களா? டாம் பேண்டன் பத்தி நீ என்ன நினைக்கிற? பாட்டா படிச்சுட்டுமா? படி. இந்த ஃபில் சால்ட்ட பத்தி கேட்டீங்க. உப்பு கருவாடு ஃபர்ஸ்ட் ஓவர் போடு, உப்பு கருவாடு ஃபர்ஸ்ட் ஓவர் போடு, தூக்கி அடிச்சு அவுட்டு, வேகமா ஓடி வந்து மரபுக்கு மத்தியில போட்டா தானே அவுட்டு, கபல 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 கல ஆசிபிக்கு தானே கொல கல அப்படின்ற மாதிரி ஃபில் சால்ட். இந்த பேண்டனை பத்தி கேட்டீங்க. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரு. அது பவர் ஹிட்டர்னு கிடையாது. ரிவர்ஸ் லேப் ஆடுவார், லேப் ஆடுவார், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போய் ஃபிளிக் ஆடுவார். இந்த 2021 வரைக்கும் ஒரு டாப்ல இருந்தாரு. ஒரு சின்ன ஸ்லம்ப் வந்தது, இப்ப வேற லெவல்ல ஆடுறாரு. இப்ப அவரு எப்படி என்ன பண்றாருன்னா, 100 மேல 100 அடிச்சு IPL வேலை கேட்கும் பேண்டனே. ஹலோ ஹலோ கமான் கமான் பேண்டனே. IPL வேண்டும், IPL-இல் வேலை வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜோக்ஸ் அப்பார்ட், he has been absolutely phenomenal and he is ready to resume his career in
T20 cricket, even ODI cricket for England is my honest opinion. என்ன காடா சுத்தெல்லாம் கிடையாது, பியூட்டிஃபுல்லா ஆடுவாரு. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு வருஷம் முன்னாடியே இப்ப ரீசெண்டா என்னமோ அவரால் நடக்க கூட முடியல அந்த கவுண்டி ஒன் ஆஃப் த கவுண்டி மேட்சஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 பால் என்னமோ டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ஏதோ என்ன ப்ராப்ளம், இன்ஜுரின்னு சரியா தெரியல, அவரால் நடக்க கூட முடியல. கேம் அட் நம்பர் 11 அண்ட் டிட் தட். அதே மாதிரி அவரை எங்களை 2021 டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் டீம்ல எடுத்தோம். அவரை மாதிரி ஒரு கமிட்டட் பிளேயரை நீங்க பார்க்கவே முடியாது. ஐ விஷ் ஹிம் ஆல் சக்சஸ். இஸ் கிளாஸ் அப்பார்ட். ஐஎல் T20ல ஃபர்ஸ்ட் பிளேயர் டு ஸ்கோர் 200 இன்னும் அந்த ஏதோ ஒரு ஸ்டாட்டை உடைச்சிருக்காரு. சோ அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டாம் பேண்டர். நான் ஏன் ஒன்னு அந்த ஹார்திக் பாண்டியா மேட்டர்ல நிறுத்தினேன்னா, யாருன்னு சொல்ல விரும்பலன்னா ஏன் சொல்றேன், அதை பத்தி நான் உனக்கு இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு ட்வீட்டை போட போறேன். ட்வீட்டை போட்டுட்டு ஒரு போட்டோவை போட போறேன் உன் முன்னாடி. அதை பத்தி உன் கருத்து என்ன நீ சொல்ல போற. சோ ஆதில் ரஷீத் is a couple of feet outside the crease at the non-striker's end when Hardik Pandya delivers the last ball. Spirit of the game, anyone அப்படின்னு நம்ம ஹர்ஷா புக்லே கேட்டிருக்காரு. இப்ப இந்த போட்டோவை போட்டிருக்கேன். இப்ப இந்த 2 ஃப்ரேம்ல மேல இருக்கிற போட்டோவையும் பாரு, கீழே இருக்கிற போட்டோவையும் பாரு. ஒரு வாட்டி வேணா கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டு பாரு, கொஞ்சம் எட்டி பாரு, முன்னாடி வந்து பாரு, க்ளோஸ் அப் பாரு. சரோஜா தேவி வாங்கி வச்ச சோப்பு டப்பா, பயன்படுத்தின சோப்பு டப்பா சார் அப்படிங்கிற மாதிரி நல்லா உத்து பாரு. பார்த்துட்டு உன் கருத்து என்னன்னு சொல்லு. இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஹார்திக் பாண்டியா பால ஜஸ்ட் லெட்டிங் கோ, கொஞ்சம் வெளியில இருக்காரு. நம்ம மக்களுக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பொசிஷன்ல ஹார்திக் பாண்டியா இருக்கும் போது ஆதில் ரஷீத் பேட் உள்ள இருந்தா மட்டும் போதும். இன்ஃபேக்ட் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. 2வது பொசிஷனை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேடா தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப தூரம் முன்னாடி ஓடி போயிட்ட மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிற வீடியோல ஃப்ரண்ட் லெக்ல லேண்ட் ஆயிட்டு டெலிவரி பாயிண்ட்டுக்கே வந்துட்டாரு. இந்த இடத்துல இருந்து அவரால் ரன் அவுட் அடிக்க முடியாது, ரன் அவுட் அடிக்க இயலாது. 2வது பொசிஷன்ல அவர் பால்லாம் விட்டு பிளேயே ஆயிடுச்சு, மார்க் விட்டு பால் தூக்கி அடிச்சுட்டாரு. அதனால அந்த பொசிஷன்ல இருக்காரு. இப்ப நம்ம பீடாக கேட்போம் இதை பத்தி என்ன நினைக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் ஒரு குவாலிஃபைடு அம்பையர்னு. நான் என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், இப்படின்னு இருப்பேன். ஓகே, 2 ரன் ஓடுறியா, ஐ வில் கால் அண்ட் சிக்னல் டெட் பால். ஏன்னா எனக்கு பாலை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ கிரீஸை தாண்டி போயிட்ட. என்ன பொறுத்த இல்ல பீடாக், நான் இதுல ஒரு சின்ன மாத்து கருத்து தெரிவிக்கிறேன். பேட்ஸ்மேன் அந்த மாதிரி போக கூடாதுங்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன். அத ரூலை வேற மாதிரி அமைக்கணும். எக்ஸிஸ்டிங் ரூல்ல இருக்கிற லூப் ஹோல தான் ஆதில் ரஷீத் யூஸ் பண்ணிருக்காருன்னு நான் சொல்றேன். எக்ஸிஸ்டிங் ரூல்ல இருக்கிற லூப் ஹோல் மட்டும் இல்லாம, ஏய் தில் இருக்கா அடிச்சுக்கடா பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் தான் அவர் யூஸ் பண்ணிருக்காரு. என்னன்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நல்லா யோசி. லோடிங் பொசிஷன்ல நான் இப்படி வைக்கும் போதுதான் அந்த ஸ்டம்பை நான் அடிக்க முடியும். ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர் நான் வந்து லோட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் லெக்ல காலை வச்சுட்டேன்னா இப்ப அடிக்க முடியாது. So essentially ஆதில் ரஷீத் is allowed to go out there. அங்கேருந்து நான் ரொட்டேஷன் பண்ணி திருப்பி கையை கொண்டு வந்து அடிக்க முடியாது. புரியுதா நான் உனக்கு என்ன சொல்றேன்னு? Do you understand what I'm saying? So நான் கூட என்ன பண்ணுவேன்னா, நீ இப்படி லோட் பண்ணிட்டேன்னா as a fast bowler லோட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்துட்டேன்னா நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். You can't hit. இந்த ஒரு TNPL ஒரு வீடியோ போட்டு அதுல வேற ஏதோ சம்பந்தமே இல்லாம லாஜிக்கே இல்லாம ரூல் புரியாம 4 பேர் பேசினாங்க. மோகன் பிரசாத் ஒரு ஸ்டண்ட் ஒன்னு போட்டான் TNPL. நான் வெளியில பேட் உள்ளே இருந்தா அப்புறம் கடைசியில இழுத்தேன். காலை ஃப்ரண்ட்ல வச்சதுக்கு அப்புறம் நீ எப்படா அடிக்க முடியும்? சும்மானா ஒரு ஸ்டண்ட் போடுறதுக்கா அந்த மாதிரிலாம் அடிக்க முடியாது. காலை ஃப்ரண்ட் லெக்ல வச்சுட்டா முன்னாடி நிறைய பேர் நான் ஹாஸ்பிட்டல் ரன் அவுட் அடிச்சும் போது கூட வெயிட் பண்ணி அடிச்சாங்க. சார் வெயிட் பண்ணாதான் சார் அடிக்க முடியும், அதான் ரூலு. இப்ப நீ குவாலிஃபைட் அம்பையர் தான், நான் சொன்ன கருத்துக்கு என்னன்னு சொல்லு. நீங்க சொன்ன கருத்தை நான் ஓகேன்னு சொல்றேன். நான் ஒன்னே என்ன தெரிஞ்சு சொல்றேன்னா, என்னோட ரோல் ரொம்ப சிம்பிள். அன்லெஸ் அதர்வைஸ் த பால் லீவ்ஸ் த ஹேண்ட் ஆஃப் த போலர், either part of your body or your bat should be touching or behind the crease. அது இல்ல அப்படின்னா இத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது ரூல் இல்ல. இப்போ ரூல் இந்த மாதிரி இருந்த கிரிக்கெட்டின் மேல வந்திருக்குயா. நான் சொல்ல பேச விடு. நான் படிச்ச குவாலிஃபைட் அம்பையர் இல்ல. நம்ம ஆடியன்ஸ் தப்பா நினைச்சு கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். ரூல் என்ன எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லு, என்ன மாத்தணுங்கிறதையும் சொல்லு. அததான் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றது இப்ப நீங்க வந்து உங்களை ஒரு பிளேயரா நான் கேக்குறேன். என்னோட ரூல் அன்லெஸ் அதர்வைஸ் பால் லீவ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த போலர். இப்ப உங்களுக்கு ஸ்டம்பிங் ரன் அவுட் சொல்ற மாதிரி பார்ட் ஆஃப் த பாடி ஆர் த பேட் should be touching or behind the crease. The moment it leaves the crease before the ball has been released, I will call and signal dead ball. Unless otherwise it is a boundary. நீங்க 4 6 அடிச்சீங்கன்னா அந்த ரன்னை நான் கொடுத்துருவேன். அதை நான் எடுக்க மாட்டேன். வாட் எவர் ரன்ஸ் யூ ஆர் ட்ரைங் டு ஸ்டீல் பாப்பேன். எல்லாம் முடிஞ்சோடனே இப்படின்றுவேன். இதுதான் ஒரே I agree to what you are saying,
பட் அந்த ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பால் அட் வாட் பாயிண்ட் வருது. ஏன்னா எக்ஸிஸ்டிங் ரூல்லயே ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நான் ஸ்ட்ரைக்கருக்கு. என்னன்னா பேட் மட்டும் உள்ள இருந்தா போதும், பாடி வெளில இருக்கலாம். ஸோ அது ஆல்ரெடி ஒரு 2 feet கொடுக்குது பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ். ஓகே, அதுக்கு மேலேயே நீ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் எடுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட தாட். பட் நீ சொல்ற ரூலை நான் ஒத்துக்கிறேன். இம்ப்ளிமெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். வாட் பாயிண்ட் இட் கோஸ், மொத்த பாடியும் உள்ள இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல. ஆஷா, இப்படி நீங்க கேக்குறவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, இதுக்கெல்லாமா கொல்லுவீங்க அப்படின்னு. இதுக்கெல்லாம் கொல்லுவீங்களான்னு தெரிஞ்சு தானடா தப்பு பண்ணீங்க, கொல்லுவோம் அப்படின்னு கொன்னாதான் இப்ப வந்து கடைசி Exactly. பால்ல. இப்ப நீ சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். இது என்னன்னா, உன்னால அடிக்க முடியுமாடா, உனக்கு தில் இருக்காடான்னு பேட்ஸ்மேன் கேக்குறான் நான் ஸ்ட்ரைக்கர்ல இருக்கிறவன். 2 வாட்டி அடிங்க மாசம். அதாவது இப்ப மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் போட்டு பேங்க் அக்கவுண்ட்ல அந்த மாதிரி மாசம் ஒரு சம்பவம் செய்யுங்க, அப்பதான் நிறுத்துவாங்க அது. இதுல என்ன பியூட்டிஃபுல் பாயிண்ட், டெக்னிக்கல் பாயிண்ட் நீங்க சொன்னீங்கன்னா, when you are loading before the jump, லோடிங்கும் ஜம்பும் ப்ரொபோர்ஷனேட்டா நடக்கும். அந்த ஜம்புக்கு முன்னாடி நீங்க இந்த பொசிஷன்ல இருந்தாதான் கீழே போய் பேல்ஸை டிஸ்லாக் பண்ண முடியும். இப்ப நீங்க மொமெண்ட் பாடி மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி புல்ஸ் த பாடி டவுன், நீங்க கீழே வந்தாதான் அதுக்கப்புறம் கை கீழே வந்து அடிக்க முடியும். நீங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. கடைசி வரைக்கும் ஆதில் ரஷீத் வெயிட் பண்ணி when he started loading, when he goes up, அப்ப வெளியில போறாரு. அடிச்சிருவியா, இப்ப அடிச்சிருவியா, ஏன்னா கரெக்ட். ஏன்னா நீ கீழே வர முடியாது, நீ கீழே வந்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி விழுந்துருவ. பிகாஸ் the center of gravity is pulling you down. அப்படிங்கும் போது இந்த புத்திசாலியா இருக்கிறவன் எல்லாம் forget about the last overs, பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ் எப்பவுமே பண்ணலாம். ஸ்பின்னரே, இப்ப நீங்க ஒரு ஸ்பின்னர் ஆஷா, நீங்க இப்படி லோட் பண்ணிட்டீங்க, நீங்க லோட் பண்ண அப்புறம் ஒருத்தன் மேல போறான்னு பாக்குறீங்க, நீங்க அதுக்கப்புறம் கீழே பாஸ் பண்ணி எடுக்க முடியுமா? பெயில அடிக்க முடியாது. சோ இந்த லூப் போல நீங்க ஈஸியா பியூட்டிஃபுல்லா பண்ணலாம். நான் சொல்ற கும்பி பாகம் தான் கரெக்ட். நீ வெள்ள போறிய, பம்பையர் என்ன பண்ணும், கீன்னு ஒரு விசில் அடிக்குது இல்ல, கால் வெளியே வந்த நோபால்ல நீ ஏன் ஆனஸ் அம்பையர் மேல போடுற? நான் உனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். போலர்லாம் தயவு செய்து விழிச்சுக்கங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ஸ்மேன் 2 மேட்சா ரன் அடிக்கல, 3வது மேட்ச் ரன் அடிக்கலன்னா என்ன ஆகும்? தூக்கிடுவல்ல, டீம் அவுட். ஒரு போலர் 2 மேட்ச் அடி வாங்கிட்டான், போலருக்கு 2 மேட்ச் கிடையாது, ஒரு மேட்ச் அடி வாங்கிட்டான், அடுத்த மேட்ச் அடி வாங்கினா என்ன பண்ணுவ? தூக்கிடுவல்ல. சிம்பிளா நான் ஒரு கேள்வி, நேத்து அந்த லாஸ்ட் பால்ல 2 ரன் வந்தது, லாஸ்ட் விக்கெட் இங்கிலாந்துக்கு. நீ ரன் அவுட் அடிச்சிருந்தா 171க்கு போல 169 தானே. ஒருவேளை நீ, நான் இப்ப உதாரணத்துக்கு கேக்குறேன், அந்த லாஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா போடல, வேற ஒரு போலர் போடுறாருப்பா, வேற யாரையா வச்சுக்கோ. அந்த போலர் போடுறான், 3 ஓவருக்கு 40 ரன் கொடுத்திருக்கான், 3.5 45 கொடுத்திருக்கான்ப்பா. அந்த லாஸ்ட் பால்ல 2 ரன் போய் இந்தியா மேட்ச் ஆடி 2 ரன்ல தோத்துச்சு. அந்த போலர் வெளியே போவானா இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்ப யாரும் அதை யோசிக்க மாட்டாங்க. இந்தியா பேசுவாங்க. அதே சிச்சுவேஷன்ல அந்த போலர் ரன் அவுட் பண்ணிட்டா, ஆல் அவுட் ஆயிட்டா, டீம் ஜெயிச்சிச்சு. அந்த போலருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா? 100% வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டாங்க. So this is a decision, this is a question between career saving and career காலி ஆறதுக்கு நடுவுல ஒரு சிச்சுவேஷன். என்னைக்கு இதை புரிஞ்சு மாசம் ஒரு சம்பவம், வாரம் ஒரு சம்பவம் பண்றீங்களோ அன்னைக்குதான் நிறுத்துவான். நீ 1000 விஷயம் சொல்லலாம். இன்னொன்னு சொல்லுவாங்க, திருடனா பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி. திருட்டை எப்படி கம்மி பண்ணுவ? ஃபர்ஸ்ட் நீ திருட்டை கம்மி பண்ணு, அப்புறம் திருடனை ஒழிக்கலாம். கம்மி பண்றதுக்கு போலீஸ் வரணும். போலீஸ் யாரு? போலர். அவன் தான் பண்ணணும் அதை. அததானே எங்கால அந்த காலத்திலே பாடிக்காரு, உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, மூடர்கள் குருடர்கள் அதில் பாதி அப்படின்னு தானே பாடிக்காரு. அந்த காலத்துல அவர் பண்ணது இன்னும் அப்படியே தானே இருக்க, மாறலையே அந்த காலத்து மனுஷன். சரி, அடுத்த மேட்டருக்குள்ள போயிடலாம். நீ என்ன நினைச்ச மேட்சை பத்தி? நான் ஒரு 2-3 அனாலிசிஸ் வச்சிருக்கேன். நீ என்ன நினைச்ச? ஹவு டிட் இட் கோ? அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லு பாப்போம். பாட்டை படிச்சுட்டுமா? ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்பட்டு, ரொம்ப மெலாடியஸ் சாங். இப்ப சிங்கர் சீனிவாஸ் எல்லாம் அசந்துருவாரு இந்த பாட்டை கேட்டா. இப்ப நேத்து அவங்க முதல்ல இருந்தே நான் ஒரு தியரி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, என்ன சொல்லி என்னை சொல்ல, ஸ்கை பால் என்னை கையால் தள்ள, பேட்டிங்கு சரிந்ததே 6 ஓவர்க்குள்ளே, ஸ்கை பாலே ஸ்கை பாலே, 3வது மேட்சும் போச்சு, T20 சீரிஸும் போகலாம், இதுக்கு மேல் ஸ்கை பாலாடி நீ என்ன யூஸ் அப்படின்னு கேக்குறேன். இப்ப நீங்க சொல்லுங்க. இந்த மேட்ச் நான் ஒரு ட்வீட் போட்டேன், நீ ஷோரா பாத்துருப்ப. ஆரம்பிச்ச உடனே போட்டேன், இந்த மேட்ச் அனில் அல்ல, இது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அல்ல.
ரெண்டாவது ஒரு ஹார்திக் பாண்டியா போடுறான், பேக் ஆஃப் லெங்த் பென் டக்கெட்டோட பாட்டம்ல அடிச்சு 3 பீஸா பாட்டம் உடையற அளவுக்கு கீழே போய் அடிக்குது. பவுன்ஸ் இல்ல. பால் அடிச்சா பால் சும்மா யூசுவலா ராஜ்கோட்ல பால் அவுட்ஃபீல்ட்ல போச்சுன்னா ஜெட் வேகத்துல போகும். நேத்து மட்டும் நம்ம டூர் நம்ம அந்த ஊர்ல இந்த ஃபெவிகால் ஆட்ல வருமே ஒரு பஸ் பாத்திருக்கியா? எல்லாம் ஒட்டினே போவாங்களே, டங்கு டங்குன்னு ஆடின அந்த மாதிரி போகுது. விக்கெட் ஸ்லோவா இருக்கு, பவுன்ஸ் இல்ல. அதை பார்த்துட்டு இது ஒரு பிளாஸ்டிக் பிச், 200 ரன் வேணும் அப்படின்னா புரியல. முதல்ல அவங்க 170 அடிக்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. 120 ஃபார் 8. ஓகே, அங்கேருந்து 170 அடிச்ச உடனே அவன் பாருக்கு மேல அடிச்சிட்டான். அவன் பாருக்கு மேல அடிச்சிட்டானா நீ பவர் பிளேல 55 ஃபார் 1 இல்ல 50 ஃபார் 1 இருந்தனா உனக்கு ஒரு சான்ஸ். பவர் பிளேல 2 விக்கெட் போயிடுச்சு, 3 விக்கெட் போயிடுச்சு, 2க்கு 1 3 போயிடுச்சு, 2க்கு பிளஸ் 1 ஃப்ரீயா 3 போயிடுச்சு. ரன்னும் பெருசா வரல. ஆதில் ரஷீத் ஒரு கன் பால் போட்டான் திலக் வர்மாக்கு. ஒரே ஒரு பையன் நல்ல ஃபார்ம்ல எடுத்துட்டு போய் முடிச்சிட்டு இருக்கான், நல்ல ஃபார்ம்லயும் இருக்கான். அதை விட்டு ஹார்திக் மட்டும் தான் ரிங்கும் இல்ல. ஸோ இட் வாஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்களுக்கு டேர்னிங் விக்கெட் கஷ்டமா இருக்கும் நம்ம நினைச்சு கம்பீர் கேம்பிட் ஆடினாலும் உலகத்திலேயே பால் கொஞ்சம் நின்னு திரும்பினா ரொம்ப கஷ்டப்படுற டீம் இன்னி தேதிக்கு நம்ம தாங்கோ. கரெக்டா இல்லையா? அதுவும் எப்படியே நம்ம ஆளுங்க 424 ஸ்பின்னர் ஆடுறாங்க பிளேயிங் லெவல்ல. அவன் ஒத்தனை வச்சு சோழிய பிடிக்கிறான். அது எவ்வளவு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஒருவேளை அவன் 2-3 ஸ்பின்னர் கூட்டிருந்தா என்ன இருக்கும் பாருங்க, நாரி போயிருக்கும் பொழப்பு. இதுல ஒன்னே ஒண்ணு நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த பாருங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் அன் ஒப்பீனியன், நோ ஒன் இஸ் ரைட் ஆர் ராங் இன் ஸ்போர்ட். நான் திருப்பி சொல்றேன். முதல் T20 முடிஞ்ச உடனே சொன்னேன், 130 ரன் சேஸ் பண்ணும்போது இந்த ஸ்கை பால், பேஸ் பால், ஹாக்கி பால், எல்லா பாலும் ஆடலாம். ஹாக்கி பால், டென்னிஸ் பால். நீங்க இந்த மாதிரி நீங்க ரொம்ப கரெக்டா ஒரு ட்வீட் போட்டீங்க, நிக்குது பாலு, இது ஹை ஸ்கோரிங்கா இருக்காதுன்னு. இன்னொன்னு சொல்றேன், 5 மேட்ச் ஆடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி ராஜ்கோட்ல. ஒன்லி ஒன்ஸ் டீம் பேட்டிங் செகண்ட் has scored more than 160. அப்படிங்கும் போது டியூ என்னதான் பெருசா வந்தாலும் பால் இன்னும் போக போக நிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி இங்கிலாந்து has scored little more than par score. அப்படி நீ எப்படி ஆடி இருக்கணும்? இதத்தாயா முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். கேட்டா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிச்சாங்கோ, மார்க்வுட் அடிச்சாங்கோ முதல் மேட்ச்ல, அது நல்லிஃபை பண்ணிடுச்சு மேட்ச். யோ 132 ரன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேஸ் பண்ணுவாங்க, உத்தரகண்ட் சேஸ் பண்ணுவான் 130 எல்லாம். 170 when you are playing against a quality team. திருப்பியும் சொல்றேன், 2026 வேர்ல்ட் கப்ல இந்த மாதிரி ஒரு இதோட பிளானோட போனீங்கன்னா இந்தியால வேர்ல்ட் கப் ஜெயிக்க மாட்டாங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். இல்ல, நான் ஆக்சுவலி போன மேட்சே சொன்னேன், கரெக்டா ஃபீல்ட மட்டும் ஒழுங்கா நிக்க வேண்டிய இடத்துல நின்னுந்தாங்கன்னா வாஸ்து பிரகாரம் எல்லாத்தையும் மாத்தாம அங்கிட்டு இங்கிட்டு ஷார்ட் லெக், மிட் விக்கெட், ட்ரிப்ளிகேன் அந்த வாலாஜரோட பக்கமா நிக்க வைக்காம இருந்திருந்தா இங்கிலாந்து 2-1 போயிருப்பாங்க இந்த சீரீஸ்ல. ஜாஃப்ரா ஆச்சு 17th ஓவர் போடாம லிவிங்ஸ்டன் போட்டிருந்தாங்கன்னா வந்திருப்பான். சேப்பாக்குல யாராவது போடுவாங்களா எண்டில் டீப்ல லாஸ்ட் 6 டவுன் 7 டவுன் ஸ்பின்னரை கொண்டு வந்து போட்டேன்னா அடிக்க பார்த்து பவுண்டரி கொடை கிளம்பி அவுட் ஆவாங்க. அதை விட்டு அவன் அங்க ஏதோ பண்ணதுனாலதான் இன்னைக்கு 2-1 இந்தியா நிக்குது. சீரீஸ் இஸ் பாய்ஸ்ட் ரியலி வெல். வான்கடே போறோம், பூனே போறோம். அஃப்கோர்ஸ் ஐ திங்க் சூர்யா ஹேஸ் அ கிரேட் ரெக்கார்ட் அட் வான்கடே. பட் ஹேவிங் ஆல் தட் ஐ திங்க் தி சீரீஸ் இஸ் வெல் அண்ட் அலைவ் அண்ட் கிக்கிங். இங்கிலாந்து வந்து மகா சுமாரா ஆடி 2-1 இருக்கான் சீரீஸ்ல. நம்ம வந்து போன மேட்ச் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் நாட் மேட் ஃபார் அ ஸ்பீடா. அந்த மாதிரி பிச்சில் இந்தியா ரொம்ப கஷ்டப்படும் பேட்டிங். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. நல்லா முழு இருந்தா இந்தியா அடிக்கலாம், ஆனா அவனும் அடிப்பான், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கம்மிங் பேக் டு த டாபிக் பீடா, உனக்கு அந்த 120 ஃபார் 8 சொன்னேன். நான் ஒரு போட்டோ ஒன்று வச்சிருக்கேன். உனக்கு ஸ்பின்னர் டெக்னிக் பத்தி நீ நிறைய பேசுவேன். ஒரு பிஷ்னாய் அண்ட் ஆதில் ரஷீத், வருண் சக்கரவர்த்தி நிறைய எவால்வ் ஆயிருக்கான். 5 wickets, வெல் டன் டு வருண் சக்கரவர்த்தி. ஒரு எவல்யூஷன் ஆஸ் அ ஸ்பின்னர் ஆர் ஆஸ் அ கிரிக்கெட்டர் இன்னைக்கு மாடர்ன் டே கேம்ல எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு பீடா. ஓகே, நான் இந்த பொசிஷன் உனக்கு காட்டுறேன். இப்போ பிஷ்னாயோட ஃப்ரண்ட் லெக்கும் பேக் லெக்கும் ஆல்மோஸ்ட் சேம் லைன்ல இருக்கு. ஓகே, சோ அதனால காம்பன்சேஷன் இல்லாம ஹிஸ் பாடி ஃபால்ஸ் ஓவர். இப்ப இந்த பாடி ஃபால் ஓவரை கரெக்ட் டெஃபினட்டா பண்ணினா வேற எய்டு கிடைக்கும். என்ன, கூகுளி போலரு இப்போதைக்கு பிஷ்னாயோட பால் என்னன்னா ஒரே பிளாட் ட்ரெஜெக்டரி, கையில இருந்து நேரா வரும், அப்படியே கையில இருந்து மேல கூட போகாது. இப்போ அந்த கையில இருந்து பால் மேல போய் பால் டிராப் ஆனோம். நேற்று 2 பால் போட்டான் லிவிங்ஸ்டனுக்கு, லைட்டா கட்டுக்கு இழுத்து ஸ்லோவா போட்டான். அந்த பால் வந்து இஸ் மேண்டேட்டரி. ஏன்னா பிஷ்னாய்க்கு வந்து ஹிஸ் காட் சக்சஸ் இன் இஸ் நேச்சுரல் ஸ்கீமா. ஸ்டம்புக்குள்ள பாலை உருட்டி அவன் ஹைட் தான் அட்வான்டேஜ். ரெண்டாவது பிக்சர் இப்போ ஒன்று போடுறேன், ஆதில் ரஷீத் பாரு. எதனால சைட் ஸ்பின் ஜென்ரேட் பண்ண முடியுது? அவனோட ஃப்ரண்ட் லெக்கும் பேக் லெக்கும் செப்பரேஷன் பாரு. இவனுக்கும் பால் கிவ் அவே இருக்கு, ஆனா அந்த ஹேண்டோட பொசிஷன் பாரு, காதுல இருந்து வெளில வந்துருச்சு. இப்ப எனக்கும் அது நடக்கும், எனக்கு காதுல இருந்து வெளியே வராது, எனக்கும் காது கிட்ட இருக்கும். ஏன்னா நான் டால், என்னோட ஹிப் செப்பரேஷன் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி ஷார்ட் போலர்ஸ். உலகத்துல நிறைய பேர் டிமினிட்டிவா இருப்பாங்க, நிறைய ஸ்பின்னர்ஸ் டிமினிட்டிவ். நான் ஒரு டிஃபரெண்ட் பிரீட். அதுல
எனக்கு பவுன்ஸ் ஸ்ட்ரென்த். ஆதில் ரஷீதுக்கு என் அளவுக்கு பவுன்ஸ் ஆகாது, ஆனா நல்ல சைட் ஸ்பின். ஆதில் ரஷீத் இன்ஃபேக்ட் போக போக பெட்டர் பவுலர் ஆகினே போறான். இன்ஃபேக்ட் இனிஷியலா நான் பெருசா இது பண்ண மாட்டேன், பட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இஸ் காட்டன் பெட்டர் எவ்ரி சிங்கிள் டைம். இந்த ரீசன்னால தான் அவனால அந்த சைட் ஸ்பின் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திலக் வர்மாவை போல்ட் ஆக்க முடிஞ்சது. ரிமெம்பர் அகைன், பால் ஸ்பின்னிங் பேக்ல தான் விக்கெட் விழுந்தது, கூகுள்ல விழல. ஸோ இன்னைக்கும் ஸ்பின் பேக்கு இது இருக்கு. நான் பிஷ்னாய்க்கு ஒன்னே ஒண்ணுதான், ஐ திங்க் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ப்ராசஸ். அவன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல யூஸ் நம்பர் 1 பவுலர் T20ல, கொஞ்சம் அப்புறம் நடுவுல விளையாடல, கொஞ்சம் இப்ப விளையாடி இருக்கான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல ஓரளவுக்கு டிட் கோ அக்கார்டிங் டு ஹிம். பட் இதெல்லாம் நடக்கும். இப்ப இட் இஸ் டைம் ஃபார் ஹிம் டு ஆட் சம்திங் மோர். அதை எப்படி பண்ண போறாங்கிறது அவனோட ஸ்கில். ஏன்னா பால் நாளைக்கு உருண்டு ஸ்கிட் ஆச்சுன்னா பிஷ்னாய் அடிக்கவே முடியாது. நாளைக்கு நீ ராஞ்சி பக்கம் போன, இல்ல வந்து ஜம்ஷேத்பூர்ல ஒரு மேட்ச் ஆடுற, கட்டாக்ல ஒரு மேட்ச் ஆடுறா, பிஷ்னாய் அடிக்கவே முடியாது. ஸ்கிட் ஆகி நறுக்குன்னு கால் மேலே அடிக்கும். சோ இது இந்த பத்தி என்ன நினைக்கிறேன் இப்ப பொண்ணு இந்த 2 போட்டோவை பத்தி? நான் சக்குன்னு அடிச்சீங்க. ஒன்னாவது ஒரு பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ரிலீஸ் பொசிஷன் ஆஃப் ஆதில் ரஷீத் அண்ட் ரிலீஸ் பொசிஷன் ஆஃப் பிஷ்னாய். இப்ப வந்துட்டு ரிலீஸ் பொசிஷன் ஆஃப் ஆதில் ரஷீத் எவ்வளவு ரவுண்டாம இருக்கு பாருங்க. நீங்க பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, இந்த சைட் ஸ்பின் இம்பார்ட் பண்றது. செகண்ட் திங், அவரோட ஃப்ரண்ட் லெக் எங்க இருக்கு பாருங்க. இப்ப ஃப்ரண்ட் லெக் ஒன்ல அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் லெக் ஸ்லிப் ஆர் ஃபைன் லெக் தான் உங்களுக்கு அந்த பிவட்டே ஆகும். உங்களுக்கு பிவட் ஆனாதான் சைட் ஸ்பின்னே போட முடியும், ட்ரிஃப்ட் ஆகும். இப்ப பிஷ்னாயோட ரிலீஸ் எங்க இருக்கு பாருங்க, நேர இங்க குதிரை மாதிரி இங்க இருக்கு அந்த பொசிஷன்ல. அதே மாதிரி அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் எங்க இருக்கு பாருங்க, இட்ஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் விக்கெட் கீப்பர். நீங்க சொன்ன மாதிரி தட் இஸ் த ரீசன் போத் த பேக் ஃபுட் அண்ட் ஃப்ரண்ட் ஃபுட் இஸ் தி சேம் லைன். தலை விழுறதுனால என்ன ஆகும், சில பால் அவருக்கே தெரியாம கூகுளி மாதிரி இப்படி ரிலீஸ் பண்ணிடுவாரு. full wrist திருப்பம். நீங்க only if your hands are away from you and the batsman is here, then you can impart that side spin. உங்களுக்கு அந்த ரவுண்டாமே இல்லங்கும் போது இவரை டீகோட் பண்றது ரொம்ப ஈஸி. இவரை நான் என்ன சொல்லுவேன், இந்த ஆப்போனன்ட்ல உட்கார்ந்தா இவர் ஆஃப் ஸ்பின் மாதிரி ஆடுங்க, இவருக்கு பால் திரும்பவே திரும்பாது பிகாஸ் ஆஃப் தி ரிலீஸ் பொசிஷன். ரெண்டாவது என்னன்னா, இறங்குங்க அவர் அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் போலிங் ஷார்ட்டர் லென்ஸ். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இத்தனை பார்த்திருக்கீங்க நீங்க பிஷ்னாயை, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இப்ப அனலைஸ் பண்ணீங்க. எத்தனை தடவை பேட்ஸ்மேன் இந்த ஏர் பீட் பண்ணி ஆஃப் தி விக்கெட் டர்ன் ஆகி ஸ்டம்பிங் எத்தனை தடவை பார்த்திருக்கீங்க? ஒரு ஸ்டாட் இருக்கு பீடாக். ஸ்டாட் என்னன்னா, நீ வந்து டெஸ்ட் மேட்ச்ல வந்து 3.5 to 4.5 5 மீட்டர்ஸ் வரைக்கும் பால் லெங்க்த்ல லேண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த லெங்க் டிபெண்டிங் ஆன் யுவர் பவுன்ஸ் அண்ட் யுவர் ஸ்பின் ஸ்கில் நீ அதை போடலாம். T20 என்ன ஆயிடுச்சு, 5 to 6 மீட்டருக்கு போயிடுச்சு அந்த லெங்க். ஸ்பின்னர் வந்து இந்த 5 மீட்டருக்கு முன்னாடி வரணும்னா ஒன்னு பால் டிராப் ஆகணும், நல்லா டிப் ஆகணும். ஆதில் ரஷீதுக்கு டிப் ஆச்சு, நேத்து தூக்கி போட்டான், சர்ன்னு பால் இறங்கிச்சு. அதனாலதான் ஃப்ரண்ட்ல இருந்து அடிக்க முடியல. அது எதனால பால் டிராப் ஆகுது, நல்ல பால ட்ரன்னு சுத்தி விட்டான். நிறைய பேர் நீ ஸ்பின்னருக்கு சைட்ல நின்னா சத்தம் வரும், அந்த சத்தம் வரணும். இந்த சத்தம் எப்படி வரும், 2 விஷயம். ஒரு லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த மாதிரி இப்படி காக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ரிஸ்ட் காக்ல இருந்து வெளில வரும்போது ரிஸ்டும் ஃபிங்கரும் சேர்ந்து போச்சுன்னா ட்ரன்னு சுத்தும் பால். நெக்ஸ்ட் இது வந்து பாலோட ரெவல்யூஷன்ஸ். அடுத்து என்ன, கரெக்டான லெங்க்த்தும் கரெக்டான லைன் எப்படி போடுவேன், லைனுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட், கரெக்டான லெங்க்த்துக்கு பாடி பொசிஷன் அண்ட் வெயிட் டிரான்ஸ்ஃபர். இத்தனை விஷயத்தையும் நீ கரெக்டா பண்ணினேன்னா பால் விழும். இதையும் மீறி ஆதில் ரஷீத் ஒரு நல்ல பால் போட்டு அபிஷேக் சர்மா தூரத்துல தூக்கி 6 அடிச்சிட்டான். எல்லாம் நீ கரெக்டா பண்ணாலே இந்த T20ல திங்ஸ் வில் நாட் கோ ஃபார் யூ. பட் எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, ஒரு ஸ்பின்னரா நீ டெவலப் பண்ணினே போனோம், ஒன் ட்ரிக் போனியா இருக்க முடியாது. ஹி காட் சக்சஸ் பிகாஸ் ஆஃப் பிஷ்னாய்க்கு வந்து அவனோட நேச்சுரல் லேயர்னால. இந்த மேட்சுக்காக நான் சொல்ல, லிவிங்ஸ்டன் நீ சொன்ன மாதிரி லைன் அப் பண்ணி டுக் ஹிம் டவுன் அந்த லெக் சைடு. சோ இப்போ ஆப்ஷன் என்ன, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் மச்சி. இப்ப எனி போலர் நான் சொல்றேன் T20ல ஒரு நாவல்டி ஃபேக்டர் இருக்கும். அது வந்து ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷம் டிபெண்டிங் ஆன் பேட்ஸ்மேனோட டீகோடிங் சக்தி, அனலிஸ்டோட டீகோடிங் சக்தி வந்து ட்ராக் டவுன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு விக்கெட் விழாது, அப்புறம் விக்கெட் கம்மியாகும், அப்புறம் அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அடிக்க ஆரம்பிக்கும் போது வழி நீ கண்டுபிடிக்கணும். சோ இன்னைக்கு இன்னொன்னு உங்களை கேட்கிறேன், நீங்க ஒரு ஸ்பின்னரு, நீங்க ஒரு காலத்துல லெக் ஸ்பின் எல்லாம் போட்டீங்க, உங்களுக்கு தெரியாத வித்த கிடையாது ஸ்பின்ல. நீங்க அந்த மாதிரி அப்ரைட்டா இஃப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் க்ளோசர் டு யுவர் ஹெட், காக்கு ரிஸ்டே வர முடியாதுன்ற நானு. when you're trying to release here, you will never have your wrist cocked. அப்ப நீங்க கொஞ்சம் அந்த ரவுண்டாமா இருந்தாதான். சாரி டு இன்டரப்ட். நான் சும்மா நீ இந்த மாதிரி பேசினால அப்படியே ஃபேசினேட் ஆயிட்டேன், தப்பா மட்டும் நினைச்சுக்காத. ஓகே, என்ன மேட்டர்னா, நீ சொல்றது புரியுது, அவன் காது கிட்ட அவன் கை வருது. இதை வந்து நம்ம இவனோட பொசிஷனா ஆதில் ரஷீத் பொசிஷனுக்கு எடுத்துனே போக முடியாது. எல்லா கோச்சுமே வந்து அந்த மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. பாரு, ஆதில் ரஷீத் அங்கேருந்து போடுறான், நீனும் அங்கேருந்து போடுவாங்க. அப்படி கிடையாது மேட்ரு. இப்ப பிஷ்னாய் நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், அவனோட ஃப்ரண்ட் லெக் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் லெக்ல இருந்து இப்ப இதே பொசிஷன் ஆதில் ரஷீத் ஆல்சோ ரஷீத் கான் ஃபால்ஸ் ஓவர்.
உனக்கு தெரியாது கிடையாது. ரஷீத் கானும் வந்து ஆதில் ரஷீத் பொசிஷன்ல இருந்து வராது கையு. பட் இந்த பொசிஷனை இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இப்படி சாஞ்சிருக்கான். இந்த அவனோட தலை வந்து இப்போ ப்ளூ லைன் இருக்கு பாரு பேட்டிங் கிரீஸ்ல, அதுக்கு வெளியில இருக்கு. இப்ப அவன் தலையை நான் ப்ளூ லைனுக்குள்ள எடுத்துட்டு வந்தா கூட போதும் எனக்கு. என்ன ஆகும், அந்த லெக் பிரேக் திரும்பாம கூகுளி ஆறுது, லெக் பிரேக் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டா போகும். அவன் அந்த பால போட்டுட்டான்னு வையன், he becomes doubly effective. இப்ப அடிக்க முடியாது நீ லெக் சைடு போயிடும். நீங்க வேற ஆஷா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். இவ்வளவு வருஷமா எல்லாரோடையும் இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் போய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்ற. ஏன்பா நீ ஒரு மேட்ச் ஆடி வாங்கினா உடனே வந்துட்டு நீ கை இப்படி வருது, கால் வருது, குதிரை மாதிரி வருதுன்ற. போன மேட்ச் 4 ஓவர்ல 18 ரன் போட்டாப்பா, உடனே நீங்க தூக்கிட்டு வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. என்னோட 23 வருஷம் வலியும் வேதனையும் சொல்றேன் நானு. இப்ப ஒரு தப்பா இப்ப கூட நான் ஒரு பெங்களூர் வந்து அவனை மீட் பண்ணல, அங்க வந்து ஏஎஸ் சமிட்ல பேசினேன். நீ ஆக்சுவலி என்னன்னா, இது வந்து கிரிக்கெட்ல வேலை செய்யறது இஸ் நாட் டெக்னிக்கல் மச், இட் இஸ் நாட் அனலிட்டிக்கல், இட் இஸ் யுவர் பர்சனல் ஸ்கில்ஸ். எப்படி ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்றோங்கிறது தான். டோன்ட் கெட் மீ ராங். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை போயிட்டு பிஷ்னாயிட்ட இப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனு he will get shattered, it is insecure. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, அவன் இதை பண்றதுனால அடி வாங்கலாம்னு சொல்ல போன மேட்ச். நீ இப்படி பண்றதுனால உன்னோட ஸ்ட்ரென்த்த பேட்ஸ்மேன் சைஸ் அப் பண்ணி அடிச்சிட்டான். பட் இதையே நீ நாளைக்கு போய் கட்டாக்ல போட்டேன்னா பாத்தியா அப்படின்னு நீ சொல்லலாம், ஏன்னா நீ நல்லா போடுவ, அந்த கண்டிஷன் உன்னை சூட் ஆகும். பாயிண்ட் என்னன்னா, எந்த கண்டிஷனுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீ டெலிவர் பண்ணணும். அதை டெலிவர் பண்றதுக்கு ஒரு கண்டிஷனுக்கு ஏத்தா மாதிரி உன்னோட பென்சிலை நீ ஷார்பன் பண்ணிக்கணும். நான் என்ன சொல்றேன், நீ இதை பண்ணுன்னு நான் சொல்லல, இதையும் பண்ணு, உன் கேமோட வலிமைக்கு ஸ்ட்ரென்த்தை சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னா யோசிப்பான். நெக்ஸ்ட் நீ என்ன சொல்லணும்னா, ஓகே இத பண்றதுக்கு என்ன, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மச்சி a+b the whole square நான் சின்ன பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன். a+b the whole squareன்னு சொன்ன உடனே அந்த யோசிக்கும் அந்த குழந்தை, என்னடா சம்பந்தமே எல்லாம் பேசுற அப்படின்னு. சோ நம்ம அந்த a+b the whole square பிரேக் டவுன் பண்ணி, இங்க பாரு இதுதான் கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஆனா இந்த ஆன்சரை நீ போய் எக்ஸாம்ல எழுதுறதுக்கு ஒரு வழி இல்ல, 100 வழி இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம், நீ ஒரு கொஸ்டின் ஆன்சர்ல போய் ஆன்சரை எழுதுறதுக்கு மக்கடிக்கலாம், இல்ல அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம், இல்ல ஆன்சரை புரிஞ்சுக்கலாம், இல்ல பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம், இல்ல கான்செப்ட புரிஞ்சுக்கலாம், இல்ல ஒரு கதையா சொல்லி கொடுத்து அதை பதில் எடுத்துன்னு வரலாம் நீ எக்ஸாம்ல. புரியுதா? சோ நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஏத்த சொல்யூஷனை பண்ணி கொடுக்கறது தான் ஒரு கோச்சோட வேலை. அனலிஸ்ட் சொல்றத கோச் புரிஞ்சுக்கிட்டு கோச் அதை பிளேயருக்கு கரெக்டா ரிலே பண்ணும், அப்பதான் ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட் ஆஷா, பியூட்டிஃபுல்லா. நீங்க வந்து இப்ப நீங்க ஒரு பிளேயரு கம் கோச்ன்றதுனால சொல்றீங்க. நான் உங்களை மாதிரி ஹை லெவல் கிரிக்கெட் ஆடல. இப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்டயே வந்து எதையாவது ஒன்று சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன், என்னோட அப்சர்வேஷன் இது, உனக்கு இதனால இங்க லைட்டா அடி வாங்குது, இதை நீ பண்ணினா உனக்கு இங்க போலாம், நீ ஒத்துக்கிறியான்னு ஃபர்ஸ்ட் கேட்பேன். இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ணி இந்த பிளேயர் ஒத்துக்கிறன்னா தான் அவனை நெட்ஸு கூட்டு போயிட்டு பார் இப்ப உனக்கு எப்படி ரொட்டுன்னு திரும்புதுன்னு. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு 4 மேட்ச்ல 46 தோல்ல கைப்படுவாங்க. உடுமச்சி கிரிக்கெட்னா உனக்கு இவ்வளவுதான், லிவிங்ஸ்டன் வந்து லைன் அப் பண்ணி அடிச்சாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா வந்து அது நெகட்டிவ் அட்வைஸ் ஆயிடுமா. வந்து என்ன சொல்லுவாங்க, உடுமச்சி போன மேட்ச் நல்லா போட்ட, ஒரு நாளைக்கு அடி வாங்க, ஒரு நாளைக்கு அடி வாங்க மாட்டா, அடுத்த மேட்ச் நீ நல்லா போடு. நீ சொல்ற மாதிரி அந்த கட்டக்ல என்ன பியூட்டிஃபுல் பாயிண்ட் யூ செட். கட்டக்ல போனா பால் கீழே வரும், அவரை ஆடவே முடியாது, பின்னாடி போனா பக்கன்னு காலில் வாங்கும். The same Bishnoy will get you 4 for 27 in Katak. பட் நான் எப்படி அந்த Bishnoy எடுத்துன்னு வரேன்னு பாப்பேன். நீ கட்டக்கா இருக்கட்டும், ஜோஹானஸ்பர்கா இருக்கட்டும், செஞ்சுரியனா இருக்கணும். I want to get your basics right. I want to make sure this is what it is. I could remember how Adil Rashid was in 2016. அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. இப்ப அவர் எங்கேருந்து எங்க போயிருக்காருன்னு இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க. கையில இப்ப மேட்ச் எதனால ஆஷா இந்தியா வந்து தோத்தாங்க? எஸ், பவர் பிளே they lost 3 wickets. ஆதில் ரஷீதோட 4 ஓவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் இந்தியா லாஸ்ட் த கேம். அந்த மாதிரி ஒரு பிஷ்னாயை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பார்க்கணும். பிகாஸ் பிஷ்னாய் இஸ் டேலண்டட் இன் மை ஒபினியன். எக்ஸப்ஷனல் டேலண்ட்ரா. சி என்ன தெரியுமா விஷயம், நீ சொன்ன இங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நிறைய பேர் இந்த தவறை நான் பண்றத லைஃப்ல பாத்திருக்கேன். இப்ப நம்ம சிம்பிளா கேட்கிறேன், போன தடவை அந்த ஏர்போர்ட் கதை சொன்னேன். வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்க மச்சி, உங்க வீட்டுல ஒரு 2-3 பேரை இழந்துட்ட, ஓகே, அப்புறம் உனக்கு வேலை போயிடுச்சு, கஷ்டப்படுற, கடன்ல இருக்க, எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப ஒருத்தர் வந்து ஏய் எழுந்துடுறா, ஓடலாம், வா நம்ம வாழ்க்கையை நோக்கி ஓடலாம், போராடலாம் அப்படின்னு சொன்னா கோபம் வரும், கடுப்பாகும். அந்த சமயத்துல அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், தோல் மேல கை போட்டு, மச்சான் என்னடா, என்ன சொல்லு, நீ என்ன வேணும், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் இருக்கேன்டா, ஒரு ஐ காட் யூ, என்னோட தோல் மேல நீ சாஞ்சுக்கோ, அழு ஒரு 5 minutes, நம்ம பேசலாம். அந்த சமயத்துல அவங்கள பேச சொல்லி கேட்கணும்.
கூட ஒரு ஆறுதலா ஒரு 10 நாள் இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் என்னோட நல்ல நேரத்துல என்னோட இருக்கான், எனக்கா நல்லது செய்யறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். நம்ம ஒரு பையன் அடி வாங்கிட்டான், ஒரு நாள் பேடா இருந்த அன்னைக்கு போயிட்டு இத்த மாத்த அத்தை மாத்தனா அவனுக்கும் அதே தான் தோணும். என்ன பண்ணும், நேரத்தை விடணும். கரெக்டான சமயத்துல சொல்லாத கரெக்டான அட்வைஸ் என்னைக்குமே போய் சேராது. ரூட் தப்பா போய் சேரும். நாளைக்கு அவன் பிஷ்ணா வந்து ஒரு நாள் 2-3 விக்கெட் எடுத்திருப்பான். அன்னைக்கு போயிட்டு பாரு செம்மையா போட்டா இதுதான் உன் ஸ்ட்ரென்த், இது சூட் ஆச்சு. ஆனா அன்னைக்கு இப்படி ஆச்சு இல்ல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டா அவனே சொல்லுவான். அன்னைக்கு மாறுறதுக்கு ஒரு கருத்து. நம்ம ஆக்சுவலா அதுதான் சொன்னேன். கோச்சிங் இஸ் நாட் அபவுட் அனலிட்டிக்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் ஃபால்ட் ஃபைண்டிங், இட் இஸ் அபவுட் கோச்சிங் த பர்சன். உனக்கு ரிசல்ட் வேணுமா, ஆளை கோச் பண்ணு. அவனோட ஸ்கில்ல கோச் பண்ணாது, ஆளை கோச் பண்ணனாலே உனக்கு பாதி ரிசல்ட் கிடைக்கும். ஐ மீன் ஜஸ்ட் தாட். என்னோட கருத்து. நான் கிரிக்கெட்டராகவும் இருந்திருக்கேன், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கேன். என்னோட பேக் ஹாஃப்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அதை முன்னாடி தெரிஞ்சிருந்தேன்னா இன்னும் நல்லா வந்திருப்பேன். எனிவே தட்ஸ் அ டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆல் டுகெதர். கமிங் பேக் டு த டாபிக், இன்னொரு மேட்டர் இதே மாதிரி வச்சிருக்கேன். எப்படின்னா ஒரு டிஸ்கஷன், இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் பேசுறதுக்கே எப்படி இருக்கு. சாரிடா இன்னைக்கு நான் ஹைஜாக் பண்றேன் செஷனை. சரி, அதெல்லாம் நான் டெக்னிக் எனக்கு பேசுனேன். எனக்கு சாப்பாடு தூக்கமே தேவையில்லை. எனக்கு ஐ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் டெக்னிக். அதுதான் இறங்கிடலாம்டா. நாசர் ஹுசைன், மைக்கேல் ஆர்டெட்டா மாதிரி இறங்கிடலாம் நம்மளும் ஸ்டுடியோ வச்சுன்னு. சரி, அடுத்த மேட்டர் ஒண்ணு. இந்த மேட்ச்லயே ஒரு இம்பார்ட்டன்ட், இந்த சீரீஸ்லயே நான் சொல்லினே இருந்திருக்கேன். ஒரு 4 போட்டோ காட்டுறேன், எனக்கு இந்த 4 போட்டோ நீ தான் சொல்லணும். ஹிந்தி சேனல்ல அவர்கிட்ட காட்டினேன், அவருக்கு சொல்ல தெரியல, நீ சொல்லு பாப்போம். பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன், ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், செகண்ட் ஃப்ரேம், கீழே 2 ஃப்ரேம். இதை பத்தி சொல்லு, மக்களும் அவங்களோட கருத்தை என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். சொல்லுப்பா. இப்ப யோசிச்சு பாருங்க. அவரு வந்து இப்ப இந்த பர்டிகுலரா வந்துட்டு இப்ப இந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து எங்க பிச் ஆகுது பாருங்க. இப்ப நான் வந்துட்டு உங்களை கேட்கிறேன், அந்த பொசிஷன் கரெக்டா அப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். இந்த பால் பிச்சிங் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் நான் கேட்கிறேன், இஸ் இஸ் பொசிஷன் ரைட் ஆர் வாட் ஷாட் கேன் ஹி ப்ளே கெட்டிங் இன்டு தட் பொசிஷன்? இல்ல, இப்ப நான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஏன் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன், so that you can elaborate. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் லெஃப்ட் கார்னர், அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ரேம். ரைட் ஃப்ரேம் ரைட் கார்னர், அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ரேம். ரெண்டுமே வந்து கனெக்டட். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல மேல இருக்கான்ல சஞ்சு, அது அவனோட ஒரு ட்ரிகர் பொசிஷன். ரைட்ல இருக்கிற ஒரு பொசிஷன், இன்னொரு ட்ரிகர் பொசிஷன். இது ரெண்டுமே அவன் முதல்ல ஹி இஸ் கெட்டிங் இன்டு a position before the ball is bowled. ஓகே, இதுல வந்து ஒரு ஃப்ரேம் டச் லேட்டரா கேப்சர் பண்ணிருக்கேன். கீழே இருக்கிற ஃப்ரேம் லெஃப்ட் ரைட். ஃபர்ஸ்ட் ஈடன் கார்டன்ஸ்ல அவுட் ஆனது கீழே இருக்கிற லெஃப்ட் ஃப்ரேம். ராஜ்கோட்ல நேத்து அவுட் ஆனது ரைட்ல இருக்கிற ஃப்ரேம் கீழே. இப்போ சஞ்சு ஏன் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரான் அப்படின்னா, he wants to get into the line of the ball. Okay, correct. செகண்ட் பொசிஷன்ல he wants to create hand space. இத நான் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னி தேதிக்கு T20 பேட்டிங் has become about hand space. டேய், பால் தூரமா இருந்ததுன்னா அத வீசுனா தெரிச்சுன்னு போகுங்கிற கான்செப்ட் தான் நீ T20ல. ஏன்னா ஆஃப் த பிச் T20ல டீவியேஷன் வராது. ஓகே, இப்ப என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கிற ட்ரிகர்ல அவனை என்ன பண்றாங்க, ஆஃப் சைட்ல சூப்பரா அடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கிலாந்து கிளீனா அக்கில் மேலே பக்கில் போடுறாங்க பால். அவன் பாரு, அந்த கீழே இருக்கிற ஃப்ரேம் மேல லெஃப்ட்ல இருக்கிற கீழ் ஃப்ரேமை பாரு, பால் எங்க பாடி கிட்ட இருக்கு, பேட் எங்க இருக்கு பாரு. இங்கேருந்து வந்து ஸ்டிக்கர்ல மட்டும்தான் அடிக்கும். இல்ல உன்னோட நேரம் நல்லா இருந்தா டாப் ஏஜ் அடிச்சு பின்னாடி போயிடும், ஸ்கொயர் லெக்ல கரெக்டா அவுட் ஆயிட்டான். இதே மாதிரிதான் சேப்பாக்லியும். இப்போ என்ன மேட்டர்னா, அந்த லைன் போடுறாங்கன்னு அவன் வித்ட்ரா பண்றான். அவன் வித்ட்ரா பண்ணா கூட ராஜ்கோட்ல இந்த பொசிஷன் எல்லா மேட்சுக்கும் வரான். அந்த லெக் ஸ்டெப்ல இருந்து விலகிறது. அது எதுக்குன்னா, என் பாடியை விட்டு தள்ளுடா, நீ விலகி போடா, என் உசுர வாங்காதரா அப்படின்னு தள்ளுறான். பால் வெளியே வந்துருச்சுன்னா ஓங்கி வச்சானா அவன் பேட் ஸ்விங்கிக்கு 6 போகுது. என்ன ஒரே ப்ராப்ளம்னா, அவன் பண்ணின இந்த ரியாக்ஷனுக்கு நேத்தோட மேட்ச்ல 6 பால் ஆடினான். ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி பண்ணான், ஒரு வாட்டியோ 2 வாட்டி. மத்த பால்லாம் மிடில் ஸ்டெப்ல நின்னுந்தான். உட் டவுன் தி லெக் சைடு வைட் எல்லாம் போட்டான். அவன் நகர்ல, அவன் பாடியை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணா அவன் நகர்ல. அவன் நகர்ந்த பால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் எரர் பண்ணிட்டான். பாரு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு பாரு பால். இதனாலதான் நான் ட்வீட் போட்டேன், தம்பி இது ஹை ஸ்கோரிங் மேட்ச் இல்லைன்னு. ரெண்டுமே ஒரே லெங்க்த்ல பிச்சான பால். ஈடன் கார்டன்ஸ்ல எங்க வந்திருக்கு, ராஜ்கோட்ல என்ன ஹைட்ல வந்திருக்கு பாரு. இதை வந்து உங்களுக்கு ஒரு எலிமெண்டரியா பார்க்கும்போது பெரிய ஹைட் டிஃபரன்ஸா தெரியாது, இவ்வளவுதான் தெரியும் ஹைட் டிஃபரன்ஸ். ஓகே, பட் பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து அங்க பிச்சார பால் இங்கதான் வரும்னு சின்ன வயசுல இருந்து ஆடி பழகி இருப்பான் நல்ல பிச்சில். அது ஒரு நாள் வந்து இங்க வரதுக்கு போல இங்க வந்தா பேட்டோட அகலமே இவ்வளவுதான். எப்படி கஷ்டம். சோ ஆல் இன் ஆல் அவங்க ஒரு பிளானோட வந்திருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கேள்விகள் கேட்கப்படும், வித்தியாசமான கேள்விகள் கேட்கப்படும், அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்விகள் கேட்கப்படும். அதுக்கு கான்ஸ்டன்டா பதில்கள் தேட வேண்டும். சஞ்சு இஸ் அன் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். அவன் அச்சானா வின்னு.
சஞ்சு இப்ப பதில் கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷன். நேற்று கூட ஃப்ரஸ்ட்ரேட்டடா போனான் பார்க்கும்போது. பட் இந்த ஃபேஸ் கோ த்ரூ பண்ணணும். சஞ்சு பதில் கண்டுபிடிப்பான். இதுக்கு அவன் பதில் யோசிக்க வேண்டும் அப்படிங்கறது என்னோட தாட். நீ அதாவது யூ ஆர் நாட் சேயிங் திஸ் ஆஃப்டர் 3 T20 சிமிலர் டிஸ்மிசல்ஸ். யூ மேட் அ கால் when Sanju scored runs in the first T20 decently. அந்த லோ சேஸ்லயே யூ கேம் அப் வித் திஸ் பாயிண்ட் when we did the review. சஞ்சுக்கு இங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க யூ கிராக்ட் இட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் T20. அப்படிங்கும் போது இன்டெலிஜென்ஸ் என்ன உனக்கு? ரெண்டாவது மேட்ச் பாக்குற, ரெண்டாவது மேட்ச் அதே மாதிரி போட்டு அவர் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாருங்கும் போது மூணாவது மேட்ச் நீ என்ன பண்ணணும்? நெட்ஸுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நெட்ஸுக்கு போவாங்க, த்ரோ டவுன்ஸ் அப்படியே இங்க போட சொல்லி டமால் டிமில் தூக்கி அடிப்பாங்க. நீ என்ன பண்ணணும்? ஓகே, இவன் இந்த மாதிரி ஒரு பிளானோட எனக்கு வரானா, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த பிளானை அடிக்கணும். இங்க எனக்கு போட போறேன்னா மேட்ச் சிமுலேஷன் நின்னுட்டு 2 பேர் அங்க நிறுத்தி வச்சுட்டு, ஓகே இந்த பிட்ச்ல நீ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொன்ன தம்பி. இங்க இருக்கு பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட், ப்ரீவியஸ் கேம்ல இங்க இருக்கு பாயிண்ட் ஆஃப் இம்பாக்ட், டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். பட் எங்க அடிச்சாலும் உனக்கு பேட் ஸ்டிக்கர்ல தான் படப்போகுது பிகாஸ் ஆஃப் தி பொசிஷன் வாட் இஸ் கெட்டிங் இன். அப்ப நீ என்ன பண்ணணும்? ஓகே இப்படிதான் வரானா, ஏன்னா இதை டைவர்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்க போட போறேன், இந்த பிச்சில் பவுன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா நான் என்ன பண்ண போறேன்? உள்ள வந்துட்டு அதை ஆட போறேன் நான் சேஃபா, இல்லைன்னா இன்னொரு ரூம் கொடுத்துட்டு அறைய போறேன்னா, இல்லைன்னா எதுவுமே பண்ணாம பால அலோவ் பண்ணிட்டு இப்படி ஆட்டு ஒண்ணு ஆட போறேன்னா, இந்த பிளானே எதுவுமே இருந்த மாதிரியே எனக்கு தெரியல. அவர் என்ன பண்றாரு? நீ என்ன குத்தி பண்றியா, உன்னை அடிச்சு நான் கலப்புறேன்டா வேம்பலே. ஸ்மால் சேஞ்ச். இந்த மேட்ச் சஞ்சு அதை பண்ண ட்ரை பண்ணான், லைன்குள்ள வர ட்ரை பண்ணினான்னு எனக்கு தோணிச்சு. ஆனா வாட் வில் கெட் யூ அவுட் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னா உன் ஹேண்ட்ஸ், உன்னோட ஹேண்ட்ஸ். நான் அதான் சொன்னல போன எபிசோட்ல, லூஸ் அடி. கொஞ்சம் என்ன பிரச்சனைனா, நம்ம பொசிஷனுக்கு வந்துட்டு இங்கதான் அடிக்க போறோங்கிற முடிவு எடுத்தோம்னா பேட்டிங்ல கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. ஏன்னா நம்ம பொசிஷனுக்கு வர்றது எதுக்கு? குட் பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையும் காலும் தானா பால் ஆடிடும். பேட்டிங் மட்டும் பீயிங் இன் சென் ஸ்டேட் மச்சி, ஒரு ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷன்ல இருக்கும் போதெல்லாம் பேட்டிங் நல்லா வரும். கொஞ்சம் முன்ன பின்ன மனசு அலப்பாஞ்சு மைண்ட் அங்கங்க ஓடிச்சுன்னா பேட்டிங் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம். சஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்ச வண்டி இது ஆன்சர் கண்டுபிடிப்பான். ஹை குவாலிட்டி எக்ஸ்பேக்டர் பிளேயர், அதுல டவுட்டே இல்லை. என்னன்னா அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய பாதையில இருக்கானுங்கிறது தான் நான் அடுத்த மேட்ச் பார்ப்பேன். பட் அடுத்த மேட்ச் சஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு வான்கடே ஸ்டேடியம் சைட் பவுண்டரிஸ் இவ்வளவு பெருசு கிடையாது. ஸோ இட் வில் ஃபால் இன் டு ஹிஸ் லேப். ஆனா இந்த ஒரு பாயிண்ட வந்து டீம்ஸ் வில் ஸ்டார்ட் ட்ராக்கிங் இட் டவுன். ஸோ அதை ட்ராக் பண்ணும்போது இதுக்கு என்ன ஆன்சர், இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? சரி ஓகே, ஒரு தட்டுறேன் செல்லமா கொஞ்சம் பால் அப்படின்னு ஒரு தட்டி 4 அடிக்கலாம், டைமிங்லயும் 4 போகும், சிங்கிள் எடுத்துக்கலாம். இல்ல ஷா, நான் என்ன சொல்றேன், ஒரு பாயிண்ட் நீங்க கரெக்டா சொன்னீங்க. he tried to come inside the line of the ball but approach is still the same. you want to blast the hell out of them. அதத்தான் நான் என்ன சொல்றேன், நீ உள்ள வந்துட்டு இன்னொன்னு சொல்றேன், பியூட்டிஃபுல்லா இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க. வான்கடே புனேல பவுன்ஸ் ட்ரூவா இருக்கும், கொஞ்சம் ஆஃப் த விக்கெட் 6 ஓவர்ல பால் அலையும். அப்ப உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க போடுற பால் இங்க வந்துடும், இங்க எல்லாம் போட்டு அடிச்சுக்க, ஒரு வீசு நல்லா பிளாட்டா உங்களுக்கு 6 போயிடும். அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் இது ராஜ்கோட் அண்ட் இங்க. அவர் என்ன பண்ணாரு, he tried to come closer to the line of the ball but came up with one closed minded thing, வெச்சு நவுத்திடுறேன்னு. அததான் என்ன சொல்றேன், உள்ள வந்துட்டு பாருங்க, டீப் ஸ்கொயர் ஃபைன் லெக் பின்னாடி இருக்கு, உங்களுக்கு ஸ்கொயர் லெக் பின்னாடி இருக்கு, இப்படி பாலை கிஸ் பண்ணீங்களா ஒரு ரன்னு. அப்ப ஒரு பால் மிஸ் ஆகி இங்க போய் ஒரு 6 வந்துருச்சு, நாம பிளானை மாத்தி அவுட் சைட் ஆப்ஷன் போயிடுவான். அவுட் சைட் ஆப்ஷன் சஞ்சு சாம்சனுக்கு நீங்க வந்து ஸ்வீப்பர் எல்லாம் போட்டீங்கன்னா கொளுத்திடுவார். எப்படி நீங்க வந்து பிளான் பிக்கு தள்ளணும்னு பார்க்கணும், நோயிங் தட் வாட் இஸ் த பிளான் ஏ. அதுலதான் வந்துட்டு ஒருவேளை இதானாரோ. நீங்க சொன்ன மாதிரி ஐ அம் ஆல்சோ கான்ஃபிடென்ட் அடுத்த மேட்ச் புனேல ஹை ஆல்டிடியூடு சஞ்சு வில் கம் குட். ரைட், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட் போயிடுச்சு. சரி, ஸோ நாங்கள் இந்த மாதிரி டீடைல் அனாலிசிஸ் பண்ணோம். 3rd T20 எங்க போச்சு, அந்த விக்கெட் எல்லாமே ட்ரூ நேச்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன பவுன்ஸை பத்தி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. என்ஜாய் பண்ணீங்களா இந்த எபிசோட? இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டோசேஜ் வேணுமாங்கிறது சொல்லுங்க காமெண்ட்ஸ். தேங்க்யூ so much for joining us on this episode of the India England series review.